Standard 9, Chapter 10, Matter Around Us. Okay, first we can see the learning objectives. Okay, in this chapter we are going to learn about elements, then compounds, mixtures based on the chemical composition. So elements பற்றி பார்க்கலாம், compounds, and we can learn about the mixtures. And when we consider the mixture, it can be classified into homogeneous mixture and heterogeneous mixtures. And we know, find out what are all the methods to separate the mixtures. There are so many methods like sublimation, like that, based on their chemical properties. And next one is, we know very well about solute and solvent. The substance, the lesser proportion in the solution is called as solute, the larger proportion is called as solvent. Based on this, we can classify on the size of the solute particles, we can classify the solution into true solution, colloidal solution, and suspension. And we can see the classification based on the physical state of the suspended particles, that is dispersed phase. Next we can compare oil in water emulsion and water in oil emulsions. And last one we can see what are the uses of colloids. Okay, in the lower classes, like even in the 4th standard, 5th standard, we know something about what is meant by matter. Actually we know very well, all the substances are made up of matter. Ella substance edinalanadu matter nanadu. Appo what is meant by matter? Okay, the matter is anything that has mass and occupies space. இப்போ இந்த ஒரு சொல்கிறோம், இந்த பெண்ணை வந்து நம்ம ஒரு மேட்டர்னு சொல்லலாம். we can call it as a matter. இதுக்கு என்ன இருக்குது? மாஸ் இருக்குது. மாஸ்னா வெயிட் இருக்குது. அப்புறம் ஒரு பர்டிகுலர் ஏரியாவை இது என்ன பண்ணுது? ஆக்குப்பை பண்ணுது. அப்போ இந்த ரெண்டு கேரக்டர் இருந்தால் அதை நம்ம என்னென்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we can call it as matter. Matter is anything that occupies space and it has mass. Okay, next நம்ம வந்து லெசன்ஸில் பார்த்தோம்னா நம்ம என்ன சொல்ல போகிறோம், நம்ம எல்லா சப்ஸ்டன்ஸையும் we can classify into pure substance and mixtures சொல்கிறோம். கெமிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் பியூர் சப்ஸ்டன்ஸுங்கிற எதை குறிக்கும் அப்படின்னா, it denotes the elements. ஓகேங்களா? அண்ட் when we consider the mixtures இதெல்லாம் வரும்பொழுது காம்பவுண்ட்ஸை பற்றி இந்த லெசனில் நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ ஜஸ்ட்டு இதெல்லாம் இப்போ சன்லைட் இருக்குது, சவுண்ட் இருக்குது, ஃபோர்ஸ், எனர்ஜி, இதெல்லாம் இது கிடையாது, மேட்டர் கிடையாது. ஏன்னா பிகாஸ் தே ஹாவ் நோ மாஸ். ஸோ மாஸுங்கிறத பற்றி நம்ம பார்க்குறது, மாஸுங்கிறது என்ன, மேட்டருங்கிறது என்ன சொல்லியாச்சு, மாஸும் ஆக்குபைஸ் ஸ்பேஸும் சொல்லியாச்சு. ஓகே, இப்போ மேட்டரை வந்து நம்ம என்ன பண்ணுறாங்க, தே கேன் கிளாசிஃபைட் இன்டு 2 types. ஒன்று வந்து பியூர் சப்ஸ்டன்ஸ்னு சொல்கிறாங்க, இன்னொரு வந்து என்ன சொல்கிறாங்க, இம்பியூர் சப்ஸ்டன்ஸ், ஆர் வி கேன் கால் இட் அஸ் மிக்சர்ஸ். இப்போ பியூர் சப்ஸ்டன்ஸை ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஒன்று வந்து எலமெண்ட்ஸ்னு சொல்கிறாங்க. எலமெண்ட்ஸுங்கிறது என்னது, இட் கேனாட் பி broken into simpler substances. எக்ஸாம்பிள் காப்பர், ஆக்சிஜன், ஹைட்ரஜன். எலமெண்ட்ஸுங்கிறது நம்ம பார்த்துருக்கோம், ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம், பெரிலியம்னு வரிசையாக போவோம் எலமெண்ட்ஸ். இட் இஸ் மேட் அப் ஆஃப் சேம் டைப் ஆஃப் ஆட்டம்ஸ். அதில் எனக்கும் ஒரே மாதிரி டைப் ஆஃப் ஆட்டம்ஸ்னால ஆயிருக்கும். ஓகேங்களா? அடுத்து வந்து காம்பவுண்ட்ஸ். இட் கேன் பி broken into elements. இப்போ எக்ஸாம்பிள் வாட்டரோட ஃபார்முலா என்ன சொல்லுவாங்க, H2O சொல்லுவாங்க. H2O. H2Oனா என்ன அர்த்தம்? அதில் ஹச்னா ஹைட்ரஜன், ஓனா ஆக்சிஜன். அப்போ ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் அது இருக்குது, நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். ஓகேங்களா? அடுத்து சுகர். இப்போ உங்களுக்கு சிம்பிளாக நீங்கள் ஃபார்முலா பார்க்கணும் அப்படின்னா, சுகரோட ஃபார்முலாலாம் நம்ம we can have. வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் சுகர்? we can have சுகர்னா சுக்ரோஸ் சொல்லுவாங்க, C12 சொல்லுவாங்க, H22O11. இதான் எதோட ஃபார்முலா அப்படின்னா சுகரோட, ஐ மீன்ஸ் நம்ம சாப்பிட்றோம் பார்த்தீங்களா சுகர், அதோட ஃபார்முலா. இதை we can call it as சுக்ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை தான் என்ன சொல்லுவாங்க, அப்போ சுக்ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எத்தனை கார்பன் ஆட்டம் இருக்குது? 12 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குது, 22 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்குது, அண்ட் 11 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குது. இதுதான் எதோட ஃபார்முலா? சுகரோட ஃபார்முலா. இப்போ நம்ம சால்ட்டுன்னு சொல்கிறோம். இந்த சால்ட்டுங்கிறது என்னது, நம்ம we know very well, NaCl, that is சோடியம் குளோரைடு. அப்போ அதில் என்ன இருக்குது? சோடியம் இருக்குது, குளோரின் இருக்குது. அப்போ இது எந்த கேட்டகரியில் வந்துடுது? காம்பவுண்ட்ஸுங்கிற கேட்டகரியில் வந்துடுது. அடுத்து மிக்சர்ஸ் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து ஹோமோஜினியஸ் மிக்சர், another one is ஹெட்ரோஜினியஸ். ஹோமோனாலே சேம் டைப்னு அர்த்தம், இப்போ ஹெட்ரோனா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ யூனிஃபார்ம் காம்போசிஷன். எக்ஸாம்பிள் சுகர் இன் வாட்டர். அப்போ சுகரை வாட்டரில் நல்லா சுகரை வாட்டரில் என்ன பண்ணுறோம், கரைக்கிறோம். அல்லது சால்ட் அதில் கரைக்கிறோம், வாட்டரில் கரைக்கிறோம், ஆல்கஹாலை வாட்டரில் கரைக்கிறோம். இதுபோல் என்னென்னா ஹோமோஜீனியஸ்னால் இன்செப்பரபிள், தனித்தனியாக நம்ம என்ன பண்ண முடியாது, பிரிக்க முடியலைன்னா தட் இஸ் கால்டு ஹோமோஜீனியஸ். இது நான் யூனிஃபார்ம், எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி காம்போசிஷன் இருக்காது, காம்போசிஷன் டிஃபர் ஆகும். சாண்ட் ப்ளஸ் சுகர் சொல்கிறாங்க, வாட்டர் ப்ளஸ் ஆயில் சொல்கிறாங்க. அப்போ என்ன இருக்கும், அது அப்படின்னா இன்செப்பரபிள், தனித்தனியாக பிரிக்கக்கூடியதாக இருந்தால் தட் வி கேன் கால் இட் அஸ் ஹெட்ரோஜீனியஸ்னு சொல்லலாம். சரிங்களா? இப்போ ஒன்று கேட்டிருக்காங்க, ஏர் இஸ் அ பியூர் சப்ஸ்டன்ஸ் ஆர் அ மிக்சர்? தெரியும், ஏரில் மெயினாக நமக்கு என்னென்ன இருக்குது, நைட்ரஜன் இருக்கும், மெயினாக நைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, நிறைய இனர்ட் கேஸஸ் இருக்குது.
அப்போ இது என்ன கேட்டகரியில் தான் வரும் அப்படின்னா இட் கம்ஸ் அண்டர் த கேட்டகரி ஆஃப் மிக்சர்ஸுங்கிற கேட்டகரியில் தான் வரும். அப்புறம் தே வில் டாக் அபவுட் த அலாய். ஆக்சுவலாக பிரான்ஸ் இஸ் அன் அலாய் ஆஃப் ஜிங்க். காப்பரோட அலாய் தான் என்ன சொல்லுங்க, 70% என்ன இருக்குது, காப்பர் இருக்குது, 30% என்ன சொல்கிறாங்க, ஜிங்க் சொல்கிறாங்க. இதுதான் என்னது பிராஸ்ங்கிறது அலாய். அலாய்ங்கிறதுனா இட் இஸ் ஏ ஹோமோஜீனியஸ் மிக்சர். இட் இஸ் ஏ ஹோமோஜீனியஸ் மிக்சர் ஆஃப் 2 or more metals. What is it? Is a homogeneous mixture of 2 or more metals. தான் நம்ம alloys னு சொல்றோம். அப்ப brass is an alloy of copper. ஓகேங்களா? அலாயில் என்ன இருக்குது, 70% காப்பரும் 30% ஜிங்க் இருக்குது. சரி, இப்போ நம்ம எலமெண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம எலமெண்ட்ஸ் நம்ம பீரியாடிக் டேபிளும் ஒரு நம்ம லோயர் கிளாஸஸில் படிச்சிருப்பீங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன்லேருந்து எலமெண்ட் போகும். ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம், பெரிலியம்னு வரிசை எலமெண்ட்ஸஸ் கொடுத்துருப்பாங்க. அது ஒரு நாள் நம்ம கிளியரான திருநூறு தடவை பார்ப்போம் அடுத்த சாப்டரில். இப்போ எலமெண்ட்ஸுங்கிறது என்ன, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ஆல் சப்ஸ்டன்சஸ் ஆன் தி எர்த் ஆர் மேட் அப் ஆஃப் சர்டன் சப்ஸ்டன்சஸ் கால்டு எலமெண்ட்ஸ்னு ஜென்ரலாக ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நான் பேர் சொன்னேன், இட் இஸ் மேட் அப் ஆஃப், அண்ட் எலமெண்ட் இஸ் மேட் அப் ஆஃப் ஒன்லி ஒன் கைண்ட் ஆஃப் ஆட்டம். சரிங்களாப்பா? ஒன்லி ஒன் கைண்ட் ஆஃப் ஆட்டம். அந்த ஆட்டத்தை ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் கைண்ட் ஆஃப் ஆட்டம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஹைட்ரஜன், ஹீலியம் கூட எடுத்துக்கோங்களேன். நீங்கள் படிச்சிருப்பீங்க லோயர் கிளாஸஸில். ஹீலியம் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க, ஹச்சின்னு போடுவாங்க, ஹீலியம். இது எழுதும்போது என்ன சொல்லுவாங்க, ஒன் டைப் ஆஃப் ஆட்டம்னா இப்போ நிறைய ஹீலியம் ஆட்டம்ஸ் இருக்கும். ஹீலியத்தை நம்ம என்ன சொல்லணும்னா 2 and 4 7th ஸ்டாண்டர்ட்லேயே நம்ம பார்த்துருக்கோம். இது எதை குறிக்கும், திஸ் இஸ் அட்டாமிக் நம்பரை குறிக்கும், இது மாஸ் நம்பர். அட்டாமிக் நம்பரை பொறுத்த மட்டும் அட்டாமிக் நம்பர் எதெல்லாம் குறிக்கும்னா எத்தனை ப்ரோட்டான்ஸ் இருக்குது, நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ். அப்போ இதில் 2 ப்ரோட்டான்ஸ் இருக்கும். அந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸையும் குறிக்கும், 2 எலக்ட்ரான்ஸ். ஏன்னா ஆட்டம் வந்து நியூட்ரல். அப்போ இதை வச்சு என்ன 2 ப்ரோட்டான்ஸ் இருக்குது, 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இது we know very well, this is மாஸ் நம்பர். ஓகேங்களா? மாஸ் நம்பர் எதை குறிக்கும், நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் ப்ளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸை குறிக்கும். அப்போ மாஸ் நம்பர்லேருந்து அட்டாமிக் நம்பரை கழிச்சிட்டோம்னா we are getting the number of neutrons நம்ம கழிச்சிடும். அப்போ 4 - 2, அப்போ எத்தனை நியூட்ரான், 2 நியூட்ரான்ஸ். அப்போ நியூக்ளியஸ்க்குள்ள உங்களுக்கு தெரியும் ப்ரோட்டான்ஸும் எதுவும் தான் இருக்கும், நியூட்ரான்ஸும் இருக்கும். அப்போ 2 ப்ரோட்டான்ஸ் 2 நியூட்ரான்ஸ் எதில் இருக்க போது, நியூக்ளியஸில் இருக்குது. ஆக்சுவலாக ஃபஸ்ட் ஆர்பிட்னு சொல்லுவாங்க, திஸ் இஸ் கால்ட் இஸ் ஃபஸ்ட் ஆர்பிட். இதில் எத்தனை எலக்ட்ரான், மேக்ஸிமமாக 2 எலக்ட்ரான்ஸ் தான் ஃபஸ்ட் ஆர்பிட்டில் போடலாம். நீங்கள் ஃபஸ்ட் ஆர்பிட்டில் 2, செகண்டில் 8, 8, 18, 18 இந்த மாதிரி போகும். இப்போதைக்கு இது வரை கூட தெரிஞ்சு வச்சுக்கோங்க, 2, 8, 8 வரை வச்சுக்கோங்க. அப்போ ஃபஸ்ட் ஆர்பிட்னு சொல்லலாம், ஆர் யூ கேன் கால் இட் அஸ் ஷெல். அப்போ ஃபஸ்ட்டு ஷெல்லில் 2 எலக்ட்ரான்ஸ் போடலாம். அப்போ நீங்கள் ஹீலியம் ஆட்டம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன இருக்கும், ஹீலியம் ஆட்டம் ஃபுல்லாகவே என்ன இருக்கும், இந்த மாதிரி எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கும். இந்த மாதிரி ப்ரோட்டான்ஸ் 2 ப்ரோட்டான்ஸ் 2 ஹீலியம் எலமெண்ட் அப்படின்னா இதே மாதிரி ஆட்டம் தான் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த ஆட்டத்தில் 2 ப்ரோட்டான்ஸ் 2 நியூட்ரான்ஸும் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இதை தான் we can call it as என்ன சொல்கிறாங்கப்பா, எலமெண்ட்ஸ்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சார் இப்போ நான் அலுமினியம்னு சொல்கிறேன் சார். அப்போ அலுமினியம் என்ன இருக்கும், அலுமினியத்தோட அட்டாமிக் நம்பர் 13, மாஸ் நம்பர் 27. அப்போ எத்தனை இருக்கும், 13 ப்ரோட்டான்ஸ் இருக்கும், 13 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். 27 அப்போ 14 ப்ரோட்டான்ஸ் இருக்கும், 14 நியூட்ரான்ஸ் இருக்கும். 27 - 13 14. அப்போ என்ன வரப்போகுது, நியூக்ளியஸ். இப்போ 13 ப்ரோட்டான்ஸ் போடுங்க, 13 14 நியூட்ரான்ஸ் போட்டுருங்க. இதுதான் நியூக்ளியஸ். ஃபஸ்ட் ஷெல்லில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டேன், 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். செகண்ட் ஷெல்லில் 8, மொத்தம் 13 எலக்ட்ரான்ஸ் இருக்குல்லப்பா. அப்போ எப்படி பிரிக்கணும், ஃபஸ்ட்டு ஷெல்லில் 2 போட்டுடலாம், செகண்ட் ஷெல்லில் 8 போட்டுடலாம். அப்போ மீதி என்ன இருக்குது, 3 எலக்ட்ரான்ஸ் அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் போட்டுருங்க. அப்போ செகண்ட் ஷெல் எத்தனை எலக்ட்ரான்ஸ் வந்துடும் நமக்கு, we can get 8 எலக்ட்ரான்ஸ் வந்துடும். அப்போ தேர்ட் ஷெல் எத்தனை எலக்ட்ரான்ஸ் போடலாம், we can place 3 எலக்ட்ரான்ஸ். இதுதான் அலுமினியம். அப்போ நீங்கள் அலுமினியம் ஆட்டம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஃபுல்லாகவே என்ன இருக்கும், ஆட்டம் ஃபுல்லாகவே எலமெண்ட்ஸ் ஃபுல்லாகவே அலுமினியம் எலமெண்ட்னு எடுத்துக்கிட்டால் இந்த எலமெண்ட் ஃபுல்லாகவே என்ன ஆட்டம் தான் இருக்கும், அலுமினியம் ஆட்டம்ஸ் தான் இருக்கும். ஸோ சேம் டைப் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கும். இதை தான் we can call it as எலமெண்ட்ஸ்னு சொல்கிறாங்க. இதை வந்து நம்ம 3ஆக கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று வந்து மெட்டல்ஸ்னு சொல்லுவாங்க, மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ்னு சொல்லுவாங்க, மெட்டலாய்ட்ஸ். மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ் அண்ட் we can call it as மெட்டலாய்ட்ஸ்னு சொல்லலாம். ஓகேங்களாப்பா? மெட்டல்ஸ், மெட்டலாய்ட்ஸ்னு என்ன அர்த்தம், it has both metallic and non-metallic characters. சரிங்களா? அடுத்து நம்ம காம்பவுண்ட்ஸ் பற்றி இப்போ பார்க்குறதுக்கு முன்னாடி பாருங்கள், எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ் அண்ட் மெட்டலாய்ட்ஸ் சொல்கிறாங்க. மெட்டல்ஸ்க்கு எக்ஸாம்பிள் காப்பர், குரோமியம் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நான் மெட்டல்ஸ்க்கு என்ன கொடுத்துருக்காங்க, போரான், சிலிக்கன், ஜெர்மானியம், ஆர்சனிக் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து நான் மெட்டல்ஸ்க்கு கார்பன், ஆக்சிஜன், நியான் அண்ட் குளோரின் கொடுத்துருக்காங்க. அடுத்த கிளாஸில் we can see about the compounds. Okay children, we can see about the compounds. Compounds is made up of 2 or more elements combined chemically to form a new substances. Okay, this is called as, we can call it as compound. அப்போ 2 or when we consider water, H2ன்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன இருக்குது,
two hydrogen atom is bonded to another oxygen atom. Oxygen valency 2, so it is bonded to two hydrogen atom. Actually இந்த bond வந்து we can call it as covalent bond ன்னு சொல்லுவோம். சரிங்களா, என்ன பாண்டுமா? covalent bond. அதாவது ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்களா, கெமிக்கலி ஜாயின் பண்ணியிருக்குன்னு என்ன தோணுது? இட் இஸ் பாண்டட் த்ரூ கோவலன்ட் பாண்ட். இதை தான் we can call it as compound. அப்போ compound is made up of two or more elements to form a new substance. இப்போ when we consider the compound கன்சிடர் பண்ணோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் இருக்கு, H2O. வாட்டரோட கேரக்டர் ஆக்சுவலி இஸ் வாட்டர் மேட் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். ஹைட்ரஜனுடைய கேரக்டரோ ஆக்சிஜனுடைய கேரக்டரோ ஃபுல்லி எதில் எக்ஸிபிட் ஆகாது? வாட்டரில் எக்ஸிபிட் ஆகாது. வாட்டருக்கு என்ன இருக்கணும்? டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் இருக்கும். ஓகேங்களாப்பா. அதே மாதிரி சுகர், கேன் சுகர்னு சொன்ன பார்த்தீங்களா, சுக்ரோஸோட ஃபார்முலா என்னது? C12H22O11. ஓகேங்களா. அதே மாதிரி என்ன கொடுத்துருக்காங்க? இதுக்கப்புறம் கார்பனுடைய கேரக்டரோ ஹைட்ரஜனுடைய கேரக்டரோ ஆக்சிஜனுடைய கேரக்டரோ ஃபுல்லி அதில் இருக்காது. அதே மாதிரி நம்ம பார்த்துருக்கோம் சோடியம் குளோரைட், டேபிள் சால்ட் சொல்ல பார்த்தீங்களா, NaCl, சோடியம் குளோரைட். இட் இஸ் மேட் அப் ஆஃப் சோடியம் அண்ட் குளோரின். சோடியத்தோட ஃபார்முலா Na நம்ம சொல்கிறோம். சோடியம் இது வந்து எந்த கேட்டகரியில் வரும் அப்படின்னா, மெட்டல்ஸ். என்ன மெட்டல்ஸ்னு சொன்னால் அல்கலி மெட்டல்ஸ்னு சொல்லுவாங்க. they will call it as sodium is alkali metal and chlorine is a non metal. சரிங்களா. அது ரெண்டும் சேரும்பொழுது நமக்கு காம்பவுண்ட் அப்படின்னு அயானிக் காம்பவுண்ட் தான் கிடைக்கும். அப்போ பட் சோடியத்தோட கேரக்டரோ குளோரினோட கேரக்டர் இங்கே ஃபுல்லி எக்ஸிபிட் ஆகாது. அப்போ காம்பவுண்ட்ஸுங்கிறது என்னது? இட் இஸ் மேட் அப் ஆஃப் டூ மோர் எலமெண்ட்ஸ் டு ஃபார்ம் அ நியூ சப்ஸ்டன்ஸ். அப்போ நியூ சப்ஸ்டன்ஸ்னு சொல்லிட்டாலே அதோடைய கேரக்டர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்பா, பார்த்துக்கோங்கடாமா. ஓகேங்களா. நான் வாட்டரோட ஃபார்முலா தான் கொடுத்துருக்காங்க. O போட்டு 2 H கொடுத்துருக்காங்க. சரிங்களா. இது கார்பன் டை ஆக்சைடு, C போட்டு இங்கே ஒரு O இங்கே ஒரு O. இது வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஏற்கனவே, திஸ் இஸ் கால்ட் அஸ் கோவலன்ட் பாண்ட். கோவலன்ட் பாண்டில் இந்த பாண்டை டபுள் பாண்டுன்னு சொல்லுவாங்க. இது நான் டீட்டெயிலாக பின்னாடி நடத்தின நீட் கிளாஸஸில் டபுள் பாண்டுன்னு சொல்ல போகிறாங்க. டபுள் பாண்டுன்னு என்னத்தம்? ஒன்று வந்து கோவலன்ட் பாண்ட் ஒன்று இருக்குது, சிக்மா பாண்ட் அண்ட் பை பாண்டுன்னு சொல்லுவாங்க. அதை நான் அப்புறம் உங்களுக்கு நான் சொன்ன நீட் கிளாஸஸில் நடத்தி தரேன். அடுத்து காம்பவுண்ட்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ், நைட்ரஜன், பொட்டாசியம் ஆர் யூஸ்ட் இன் ஃபர்டிலைசர்ஸில் பயன்படுத்துகிறாங்க. ஃபர்டிலைசர்ஸ் நம்ம NPKன்னு சொல்லுவாங்க. ஃபர்டிலைசர்ஸ் பார்த்தீங்கன்னா NPK. மொத்த ஃபர்டிலைசர் 3 தான். நைட்ரஜன் இஸ் ஃபர்டிலைசர்ஸ், பாஸ்பேட்டிக் ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் பொட்டாசியம் ஃபர்டிலைசர்ஸ். 3 கேட்டகரி, 3 மட்டும்தான் ஃபர்டிலைசர்ஸில் நமக்கு. அதுதான் NPKன்னு சொல்லுவாங்கம்மா. அடுத்து வீணோ வெரி வேல் சிலிக்கா இண்டஸ்ட்ரீஸ், சிலிக்கா வேலின்னு சொல்கிறாங்க. சிலிக்கானா SiO2. நம்ம சாண்டு சொல்கிறோம் பார்த்தீங்களா. இப்போ மோஸ்ட் ஆஃப் இந்த கம்ப்யூட்டர் சிப்பெல்லாம் இருக்குல்ல பார்த்தீங்களாமா, இட் இஸ் மேட் ஆஃப் கார்ட்ஸ். சிலிக்கனால் ஆனது. Siனா சிலிக்கன், இதனால் ஆனது. அதனால தான் நம்ம என்னது கம்ப்யூட்டர் சிப்பு, மெமரி கார்டு எல்லாமே சிலிக்கா. அதனால தான் சிலிக்கா வேலிங்கிறது அந்த கம்ப்யூட்டர் சென்டர்ஸ் நிறைய இருக்கிற ஏரியாவை USA சிலிக்கா வேலின்னு வச்சுருக்காங்க அந்த ஃபேக்ட் இருக்குது. ஓகேங்களா. அடுத்து நம்ம நிறையா பார்த்துருக்கோம். நம்ம டூத் பேஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்களேன், அதில் ஃப்ளூரைடு அப்படின்னு இருக்கும். நீங்கள் எந்த ஒரு இனிமேல் என்ன பண்ணுங்கன்னா, எந்த ஒரு பேஸ்ட் பார்த்தாலும் சரி, இல்லை ஒரு மெடிசன் பார்த்தாலும் அதில் என்னென்ன கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு நீங்கள் நோட் பண்ணுங்கடாமா. ஓகே. அடுத்து we are going to compare difference between element and compound. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், element is made up of only one kind of atom. ஒரே ஒரு கைண்ட் ஆஃப் ஆட்டம் மட்டும் தான். ஹைட்ரஜன் ஒரு எலமெண்ட்னு எடுத்துகிட்டு ஹைட்ரஜன் ஆட்டம் மட்டும் தான் ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாட்டர்னு எடுத்துக்கிட்டா என்ன இருக்கும்? இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் ஹைட்ரஜன். அப்போ இட் இஸ் மேட் அப் ஆஃப் மோர் தென் ஒன் ஆட்டம். ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல் தட் ரீடைன் ஆல் இட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தட். இப்போ வந்து ஃபார் ஹைட்ரஜன் எடுத்துகிட்டா ஹைட்ரஜன் ஆட்டத்துக்கு என்ன கேரக்டர் இருக்கோ அந்த ஹைட்ரஜன் எலமெண்ட்டுக்கும் அதே கேரக்டர் தான் இருக்கும். நம்ம அப்பயே பார்த்துருக்கோம். இப்போ வாட்டர்னு எடுத்துக்கிட்டோம்னா வாட்டரோட கேரக்டர் தனி கேரக்டர். அதில் ஹைட்ரஜனுடைய கேரக்டரும் ஆக்சிஜனுடைய கேரக்டரும் இருக்காது. cannot be broken down into already it is a simple substance. That is smallest particles. It is a simplest substance. ஸோ இதை ஃபர்தராக என்ன பண்ண முடியாது, நம்மளால் செப்பரேட் பண்ண முடியாது. பட் இது என்ன பண்ணலாம், இப்போ வாட்டர் என்ன பண்ணலாம், நம்ம எலக்ட்ராலிசிஸ் மூலம் ஆக்சிஜனாகவும் ஹைட்ரஜனாகவும் என்ன பண்ணிடலாம், செப்பரேட் பண்ணிடலாம்ப்பா. அடுத்து மிக்சர்ஸ். A mixture is a impure substance. அப்படின்னா என்ன அர்த்தம், இவங்க இம்பியூர்ங்கிற வேர்டு யூஸ் பண்ணானே பிகாஸ் இட் கண்டெயின்ஸ் 2 or more kinds of elements or compounds are both physically mixed together in any ratio. சரிங்களா. அப்போ மிக்சர் அப்படிங்கிறது என்ன வேணால் 2 நியூ காம்பவுண்ட்ஸ் இருக்கு. இப்போ வாட்டருங்கிறது ஒரு காம்பவுண்ட், ஆல்கஹாலுங்கிறது ஒரு காம்பவுண்ட். அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணால் we are getting a mixer. வாட்டர் அண்ட் சுகர். சுகரோட ஃபார்மில் நம்ம அப்பயே பார்த்துருக்கோம், C12H22O11 பார்த்துருக்கோம். இதை வாட்டரில் மிக்ஸ் பண்ணால் H2O. அப்போ இதில் ப்ளஸ் H2O போடுறோம். அப்போ இதுவும் சேர்ந்தால் இது என்னது மிக்சர். அப்போ 2 or more elements இருக்கலாம், 2 or more compounds இருக்கலாம். எப்படி மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க ஃபிசிக்கலாக, அங்கே நான் பார்த்துருக்கீங்களா இந்த வேர்டு கெமிக்கலிங்கிற வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணும்போது கெமிக்கல் பாண்ட் ஃபார்ம் ஆகும். மிக்சரில் என்ன பாண்ட் இருக்கும், ஒன்லி ஃபிசிக்கலாக தான். அப்போ என்ன ஒரு ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் தான் இருக்குமே ஒழியால் என்ன அட்ராக்ஷன் இருக்காது, கெமிக்கல் பாண்ட் ஃபார்மேஷன் இருக்காது. இதை தான் we can call it as என்ன சொல்ல போகிறோம்ப்பா, மிக்சர்ஸ். ஸோ நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்த்துக்கலாம்டாமா. இப்போ எல்பிஜி கேஸ் இஸ் ஏ மிக்சர் ஆஃப் பியூட்டேன் அண்ட் ப்ரோப்பேன். இது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் சொல்லுவாங்க. ப்ரோப்பேன்கிறது 3 கார்பன் இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரோ கார்பன். பியூட்டேன் அப்படிங்கிறது 4 கார்பன் இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரோ கார்பன். இது ப்ரோப்பேன், இது பியூட்டேன். இதெல்லாம் எதில் இருக்குது, எல்பிஜி. எல்பிஜின்னு லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸில் இருக்குது. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம், we are going to see the differences between compound and mixture.
காம்பவுண்டுக்கும் மிக்சருக்கும் இடையில ஒரு டிஃப்ரென்சஸ் பார்க்க சொல்கிறாங்க. ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, ஒன்றும் இல்லைம்மா. இப்போ அயனையும் சல்ஃபரையும் மிக்ஸ் பண்ணியிருக்காங்கம்மா. சரிங்களா? மிக்ஸ் பண்ணால் மிக்சர் இருக்குது. இது அயனும் சல்ஃபரும் சேர்ந்தால் we are getting அயன் சல்ஃபைடுன்னு ஒரு காம்பவுண்ட் கிடைக்கும். அப்போ அயனோட கலர் டார்க் கிரே கலர், attracted by the magnetic field. சல்ஃபருக்கு yellow கலர், not attracted by the magnetic field. அயனையும் சல்ஃபரையும் மிக்ஸ் பண்ணால் என்ன கலர் கிடைக்கும்? டர்ட்டி yellow கலர். டார்க் கிரேயும் எல்லோவும் சேர்ந்து டர்ட்டி yellow கலர் கிடைக்கும். இது மிக்சராக தான் இருக்குது. அப்படின்னா இங்கே இப்போ அயனுக்கும் சல்ஃபர் கடையில் என்ன மிக்சர் தான்? ஃபிசிக்கலாக தான் ஜாயின் பண்ணியிருக்கோம். அப்போ இது என்ன பவுடர் இருக்கும்? அயன் பவுடர் மட்டும் என்ன செய்யும்? மேக்னெட்னால இழுக்கப்படும். இது சல்ஃபர் இஸ் நாட் அட்ராக்டட். இப்போ அயன் சல்ஃபைடாக மாறிச்சுன்னா இட் பிகம் அ பிளாக் சாலிட். இட் இஸ் நாட் அட்ராக்டட் பை த மேக்னெட்டிக் ஃபீல்ட். ரெண்டு ஒரே காம்பவுண்டாக மாறின பிறகு என்ன பண்ண முடியாது? தனித்தனியாக செப்பரேட் பண்ண முடியாது. Now you can see what is the differences between mixture and a compound. Mixture, it contains two or more substances, but it is a single substance. மிக்சரில் என்ன இருக்கும்? எந்த ப்ரொபோர்ஷனில் வேணாலும் மிக்ஸ் பண்ணலாம். பட் இது அப்படி கிடையாது. ஒரு பர்டிகுலர் ப்ரொபோர்ஷனில் மட்டும்தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஆக்சிஜன் அண்ட் ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் 2:1 ரேஷியோவில் மட்டும்தான் ஜாயின் பண்ணும். ஏன்னா H2O, 2 ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன். என்ன இருக்கும்? இப்போ நான் பார்த்தேன் பார்த்தீங்களா, இப்போ அயன் சல்ஃபைடு மிக்சர் அயனையும் சல்ஃபரையும் மிக்சர் எடுத்துக்கிட்டோன்னா அயனுக்குரிய கேரக்டர் இருக்கும், சல்ஃபருக்குரிய கேரக்டர் இருக்கும். பட் நீங்கள் அயன் சல்ஃபைடுன்னு காம்பவுண்டாக ஃபார்ம் பண்ணிட்டா அயன் சல்ஃபைடுக்குரிய கேரக்டர்ஸ் தான் இருக்குமே ஒழிய அயனுக்குரிய கேரக்டரோ சல்ஃபருக்குரிய கேரக்டர்ஸோ அதில் இருக்காது. அடுத்து என்ன சொல்கிறாங்க? the compounds may be separated into physical methods வச்சு நம்ம செப்பரேட் பண்ணிடலாம். பார்ப்போம் ஃபிசிக்கல் மெத்தட் என்னென்ன மெத்தடு, டிஸ்டிலேஷன், சப்ளிமேஷன், நிறையா பார்ப்போம் அடுத்த கிளாஸில். இதை வந்து என்ன பண்ண முடியாது? ஒன்லி பை என்ன மெத்தட்ஸ் தான்? கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். சொன்னேன் பார்த்தீங்களா, கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் தான். எலக்ட்ரோலிட்டிக் ரிடக்ஷன், ஆக்சிடேஷன், இந்த மாதிரி சில மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குது. எலக்ட்ராலிசிஸ், இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? செப்பரேட் பண்ண முடியும். ஸோ இப்போ 10.1 ஓவர். நீங்கள் என்ன பண்ணுங்கள்? இந்த சில கொஸ்டின்ஸ் நீங்கள் படிக்கணும்னா இந்த டிஃப்ரென்சஸ் உடனே படித்து எனக்கு ஹோம் டெஸ்ட்டாக எழுதி எனக்கு சென்ட் பண்ணிடுங்க. அப்புறம் என்னென்ன பண்ணலாம், எப்படி என்னென்னலாம் படித்து நீங்கள் எழுதலாம்னா மேக்ஸிமம் ஃபஸ்ட் எடுத்த உடனே இந்த கிளாசிஃபிகேஷன் ஒரு படித்து எழுதிருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்சஸ் பிட்வீன் எலமெண்ட் அண்ட் காம்பவுண்ட் படித்து எனக்கு எழுதிருங்க. அப்புறம் ஆட்டம்னா என்ன, மாலிகூல்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத படிச்சிருங்க. ஆட்டம்ஸ் அந்த ஏற்கனவே சொன்ன டெஃபினேஷன் தான் கொடுத்துருக்கேன். ஆட்டம்னா என்ன, மாலிகுல்னா என்ன டெஃபினேஷன் படிச்சிருங்க. அப்புறம் இந்த டிஃப்ரென்சஸ், இந்த 5 கொஸ்டின்ஸ் எனக்கு என்ன செய்யுங்க? எனக்கு படித்து எழுதி டெஸ்ட் நோட்டில் எழுதி எனக்கு என்ன பண்ணுங்கள்? வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருங்கப்பா. தேங்க்யூ.